வணக்கம். நமசிவாய. மிதுன ராசிக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள் 2026 மாசி 22ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த டிரான்சிட் எப்படி இருக்கும் மிதுன ராசிக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். கர்மஸ்தான சனின்னு சொல்லுவாங்க. கர்மஸ்தான சனின்னு சொல்லுவாங்க. இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் பிஸ்னஸில் ரொம்ப லாபங்களை கொடுக்கக்கூடியதாகவும், புண்ணிய சேஸ்திர தலங்களுக்கு போகக்கூடிய யோகங்களையும் உண்டாக்கக்கூடிய சனி. அப்போ பிரச்சனைகளை கொடுக்குமானா துளி கூட கொடுக்காது. நிறைய பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃபை தான் கொடுக்கும். இடம் சம்பந்தப்பட்டதில் சிறு சிறு தடைகள் இருக்கலாம். பட் ஆனால் அந்த தடைகளையும் நிவர்த்தி பண்ணி தன் வசத்தப்படுத்தக்கூடியதாகவே சனி இருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த சனி யோகமான சனியாக தான் பார்க்கப்படும். கர்மஸ்தான சனி. பொதுவாக சனி 3, 6 அதேமாதிரி 10, 11ஆம் இடங்களில் வரக்கூடிய ஸ்தானங்களில் சனி ரொம்ப நல்லது செய்வார்னு சொல்லுவாங்க ஜோதிட விதிகளில். அதேபடி 10ஆம் இடத்துல வர்ற சனி ரொம்ப நல்லா இருக்குது. 9ல் எப்போதுமே பெருசாக நல்லதையும் செய்யாது, கெடுதலையும் செய்யாது. அது ஒரு நியூட்ரலான பலன்களை செய்யக்கூடிய ஸ்தானம் தான் 9. அதனால் 2.5 ஆண்டுகள் இந்த சனி பெரிய நன்மைகளை ஒன்றும் இந்த மிதுன ராசிக்கு ஒன்றும் கொடுத்துடல. ஆனால் 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி கண்டிப்பாக நல்லதை கொடுக்க சான்சஸ் அதிகம். எதிர்பார்த்த நன்மைகளும் காத்திருக்கக்கூடிய யோகங்களும் உண்டுன்னு சொல்லலாம். சனி பகவான் ரொம்ப யோகமான பலன்களை இந்த 10ல் கொடுப்பார். அதுக்கு குரு பகவான் எந்த அளவுக்கு உதவுவார் அப்படின்னா, இதுவரைக்கும் மிதுன ராசிலேயே இருக்கார் குரு. அவர் மே மாதம் இறுதியில் கிட்டத்தட்ட 26 கிட்ட பெயர்ச்சி அடைந்து அவர் கடகராசிக்கு போகிறதுனால அவருடைய 9வது பார்வையாக சனியை வர பார்க்குறார். அதனால் சுபத்துவம் அடைந்து இன்னும் சனி. அப்போ ராசிக்கு 2ல் இருக்கிற குரு, 3ல் இருக்கிற கேது, 9ல் இருக்கிற ராகு, 10ஆம் இடத்துல இருக்கிற சனி. இது எல்லாமே கோச்சார ரீதியாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்க போகுது. அப்போ இந்த ஆண்டு முழுக்க இந்த பயிற்சிகளில் சுத்த போகிறாங்க கிரகங்கள். சனி பகவானும் உங்களுடைய குரு பகவானும் உங்களுக்கு பெருமளவு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஸ்தான வலிமை தான் பெறுறாங்க. அப்போ சிறு வயதில் இருக்கிறவங்களுக்கு 2ஆம் இடத்துல வர்ற குருவும் சரி, 10ல் இருக்கிற சனியும் சரி, கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும், நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய ஒரு 20லிருந்து 30, 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த 2ல் இருக்கிற குருவும் சரி சனியும் சரி மாறி மாறி வழங்குறாங்க. அதே போல் கல்வி முடிந்து வேலை வாய்ப்பில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பை தடங்கள் இல்லாமல் முயற்சி பண்ணுறவங்களுக்கு, தடங்களாக இருக்கிறவங்களுக்கும் இந்த சனி பகவான் கொடுக்கறதுக்கான ஸ்தான வலிமை பெறுறாங்க. சில பேர் புதிய ஐடியாஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தொழில் முயற்சிகளை முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தடங்கள் இருந்தது, லோன் கிடைக்காம இருந்தது, அதெல்லாம் இந்த சனி பகவானும் குரு பகவானும் மாறுறாங்க. அதனால் கண்டிப்பாக சில பேருக்கு லோன் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க தொழிலுக்காக அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய தொழிலால் அந்த தொழில்களை புதிய தொழில்களை உற்பத்தி பண்ணுவாங்க. இல்லை தொழில் நடத்திட்டு இருக்க அதை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஐடியாஸ் மூலயமாக, இப்போ இந்த சனி பயிற்சிகள் மூலயமாக புதிய ஐடியாஸ் வரும். புதிய தொழில்களை இல்லை இருக்கக்கூடிய தொழில்களை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்துவார். அப்போ இந்த கர்மஸ்தானாதிபதி சனி கண்டிப்பாக நல்லது செய்யக்கூடிய ஸ்தான வலிமை தான் பெறார். எப்படி பார்த்தாலும் யோகமான சனி தான், பாக்கிய சனி தான் அப்படிங்கிற நிறைய யோகங்களை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த 2ல் இருக்கக்கூடிய குருவும் சனி பகவானும் இந்த வருடங்களில் ரொம்ப யோகமான திருமணம், குழந்தை, வேலைவாய்ப்பு, வருமானம், முன்னேற்றம்ங்கிற ஒரு காம்போவாக வரார். நிறையா விஷயங்களை கலந்து கொடுக்க வரார். பிரச்சனைகளே இல்லாமல் ஓரளவு நிறைய நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஸ்தான வலிமை தான் கிரகங்கள் பெறதுனால நீங்கள் இந்த மிதுன ராசிக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 80-85% ரொம்ப நன்மையை எதிர்பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் யோகமான சனியாகவே பார்க்கப்படுறார். கர்மஸ்தனி குருவும் 2ஆம் இடத்து குரு. சில பேருக்கு வயதானவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு அந்த உடல் பாதிப்புகள் நீங்கும். நிறைய பேருக்கு இந்த மிதுன ராசிக்கு கல்யாண யோகங்கள் மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியங்களும் வேலை வாய்ப்புகளை தாண்டி சில பேர் இடம் வாங்கிறது, கார் வாங்கிறது, இந்த மாதிரி வாகன யோகங்களில் சனி பகவான் கொடுப்பார். சனியோடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுதே சார் கொஞ்சம் பாதிக்குமா அப்படின்னா சின்ன சின்ன பாதிப்புகளை செய்யலாம், ஆனால் பெருசாக இருக்காது. ஆனால் அம்மாவுக்கு சின்ன உடல் பாதிப்புகள் வந்து போகும். தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம், அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். அதனால்
குழந்தை, வேலைவாய்ப்பு, திருமணம், அதே போல் புதிய இடம் வாங்கி வீடு கட்டுறது, வீடை சரி பண்ணுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு இந்த சனி பகவான் ரொம்ப கை கொடுக்குறார். இந்த 10ல் இருக்கிற சனி பகவானுக்காக பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபாடுகளையும், 2ல் இருக்கிற குருவுக்காக ஜீவசமாதி வழிபாடுகளும், 3ல் ராகு கேதுகள், 9ல் ராகு இருக்கிறதுனாலையும், மாரியம்மன், எல்லியம்மன், செல்லியம்மன் மாதிரியான கிராம தேவதைகளையும் வழிபடும் போது இந்த சனியால் கிடைக்கக்கூடிய யோகங்களோடு சேர்ந்து மற்ற கிரகங்களுடைய யோகங்களும் கிடைக்கும் சொல்லலாம். அப்போ இந்த சனி பயிற்சியால் பயப்படவே தேவையில்லை. இந்த மிதுன ராசிக்கு கண்டிப்பாக யோக சனியாகவே, கர்ம சனியாகவே செயல்படக்கூடிய சனியாகவும் பார்க்கப்படக்கூடிய சனியாக சொல்லும். ரொம்ப யோகமான சனி தான், ரொம்பவும் பெஸ்ட்டான சனி தான், நிறைய நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய சனியாக தான் இந்த சனி பகவான் பார்க்கப்படுறார். அப்போ மேலே சொன்ன வழிபாடுகளை செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல பலன்கள் நடக்குமப்பான்னு சொல்லி நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை எப்போதும் கொடுங்க. நன்றி.